Set exam paper 1 direction sense test. First question. After starting from a point, a man walks 3 km towards east, then turning to his left, he moves 3 km. After this, he again turns left and moves 3 km. Which choice given below indicates the correct direction in which he is from his starting point? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சம் போட போகிறோம். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம மூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? இந்த டைரக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a man walks 3 km towards east. அப்போ ஈஸ்ட்டை நோக்கி அவங்க நடக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு டாட் வச்சுருக்கேன், அதில் இருந்து ஈஸ்ட் பக்கம் 3 km. அடுத்து என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் பண்ணுறாங்க. அப்போது நம்ம இப்படி போகிறோம்னா நமக்கு லெஃப்ட் என்னதுன்னா இந்த சைடு வரும். ஓகேவா? மேலே மாதிரி. அப்போ மேலே போனீங்கன்னா 3 km அதுலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அகெயின் 3 km லெஃப்ட்டு. அப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, 3 km. சரியா? இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ஷன் வந்து இப்போ நம்ம இருந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அந்த போன டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா நார்த்து சைடை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா நார்த்து. அப்போது நார்த்து தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அதை தான் இண்டிகேட் பண்ணுறது. ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நம்ம மேலே நோக்கி போனோம்னா நார்த்தை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. சரியா? அப்போது ஆப்ஷனில் பாருங்கள், ஏங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ அண்ட் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ரெண்டுமே ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் ஆஃப்டர் வாக்கிங் 3 km டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட். ஏ வந்து எந்த பக்கம் போகிறாங்கன்னா நார்த்து சைடு மூவ் ஆகுறாங்க. 3 km டர்ன் பண்ணோம்னா ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் கவர்ஸ் 4 km. அது வந்து ரைட் சைட் கவர் பண்ணும்போது 4 km. பி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் வாக் 5 km. பி வந்து வெஸ்ட் சைடு வந்து மூவ் ஆகுது 5 km. தென் டர்ன் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3 km. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நவ் ஹவு ஃபேர் ஏ அண்ட் பி ஆர் ஃப்ரம் ஈச் அதர். அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது ஃபிகரில் போட்டு பாருங்கள். நார்த்து சைடு வந்து இவங்க மூவ் ஆகிறாங்க 3 km, தென் ரைட் எடுத்து 4 km வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிக்கு வெஸ்ட்டு சைடு வந்து மூவ் ஆகிறாங்க 5 km, தென் என்னது ரைட் சைடு எடுக்கிறாங்க, அகெயின் வந்து வாக் பண்ணும்போது 3 km. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு 5 இருக்கும், இங்கிட்டு ஒரு 4 இருக்கும். அப்போ ரெண்டு பேத்துக்குமே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னா, ரெண்டுக்குமே ஹவு லாங் சொல்லியிருக்காங்களா, அந்த ஃபேர் வந்து 9 km வரும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். விஜய் ஸ்டார்ட் வாக்கிங் ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்டை நோக்கி ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 75 meters he turned to the left and walks 25 meter straight. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் எடுத்து 25 meter நடக்கிறாங்க. அகெயின் he turned to the left and walk a distance of 40 meter straight. அகெயின் என்ன பண்ணுறாங்கன்னா 40 km வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்க. அகெயின் he turned to the left and walks a distance of 25 meter. How far is he from the starting point? இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஃபிகரில் போடுறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் சைடு வந்து நடக்கிறானா, இது ஒரு 75. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், அதுலேருந்து லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணுறான். அதுலேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக நடக்கும்போது ஒரு 25 km. சரியா? அப்போ இப்போ ஈஸ்ட்டில் இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா மேலே நோக்கி வரும். சரியா? அது ஒரு 25. அகெயின் என்ன பண்ணுறான், லெஃப்ட் எடுக்கிறான். அப்போ லெஃப்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 40 km ஸ்ட்ரைட்டாக நடக்கிறான். அப்போது அவன் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து, சரியா, இப்போ மறுபடியும் என்னதுன்னா அந்த 40ல் இருந்து என்ன பண்ணுறான்னா லெஃப்ட் நோக்கி மறுபடியும் வந்து எடுக்கிறான். அப்போ அதை லெஃப்ட் நோக்கி எடுக்கும் போது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேவா?
இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் அவங்க இதுக்கு தான் கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அந்த டிஸ்டன்ஸ் கேட்கும்போது 75ல் 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 35 இருக்கும். அப்போ அந்த 35 கிலோமீட்டர் தான் மீட்டர் கொடுத்துருக்காங்களா, 35 மீட்டர் தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆப்ஷனில் சி சரியா? நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். while standing on his head, okay, Sana's face is towards south. In which direction will his right hand point? எப்படி சொல்கிறாங்கன்னா, சானா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வந்து சவுத் சைடு. ஓகேவா? அவங்களுக்குள்ள இருந்து அப்போ ரைட் சைடு வந்து என்ன டைரெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். அவங்க நின்று அவங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து சவுத் சைடு. அப்போ அதில் இருந்து ரைட் சைடு வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க டைரெக்ஷன். அப்போது ஃபிகரில் பாருங்கள், சவுத்துனா நம்ம கீழ் நோக்கி டைரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு பாயிண்ட்டு, அப்போ கீழே பார்த்த மாதிரி ஃபேஸு. ஓகேவா? சரி, அதில் இருந்து கோடு போட்டுக்கலாம், கீழே சவுத் சைடு டைரெக்ஷன் பண்ணுற மாதிரி. அப்போ அதில் இருந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஈஸ்ட் சைடு. ஓகேவா? அப்போது ஈஸ்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போது ஆப்ஷனில் பாருங்கள் நமக்கு எங்கே இருக்குன்னு, ஆப்ஷன் சி ஈஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.